இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உரைநடை இன்றைக்கு. இப்பெல்லாம் ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா உடனே என்ன கேட்பாங்க நம்மக்கிட்ட, ரெஸ்யூம் கொடு அப்படிம்பாங்கல்ல. முந்தி காலத்தில் அதுக்கு பேர் பயோடேட்டா, தன் விவர குறிப்பு அப்படிம்பாங்க. இப்போ ரெஸ்யூம் அப்படின்னு மாறிடுச்சு. அந்த ரெஸ்யூமில் என்ன இருக்கும்னா நம்ம பேர் இருக்கு, அதை தவிர நம்முடைய தகுதி என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற அந்த விளக்கமும் இருக்கும். அதே மாதிரி நம்முடைய வள்ளல் பெருமான் ஒரு வார்த்தையை நமக்கு அறிமுகம் செய்தார் இல்லையா, சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு. அது சுத்தம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? சுத்தமாக இருக்கிறதுனா குளிச்சு முழுகி தூய்மையாக இருக்கிறது அப்படியா? அது இல்லை. அப்படி இருப்பதற்கு சாதாரணர்களாகிய நாம் போதும். ஆனால் வள்ளல் பெருமான் சொல்கின்ற அந்த சுத்தம் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், ஒரு 10 வகையான தகுதிப்பாட்டை சொல்கிறார். 10 வகையான தகுதிப்பாடு ஆச்சரியமாக இருக்கு, தலையை சுத்துதே அப்படின்னு ஆகும். ஆனால் அது எல்லாமே நாம் இயல்பாக பின்பற்றக்கூடியது அல்லது வாழ்வியலாக மாற்றிக்கொள்ளக்கூடியது அப்படிங்கிறத படித்து பார்த்தா தெரிஞ்சிடும். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அந்த உரைநடை 10 விதமான தகுதிப்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சுத்தம்ங்கிற வார்த்தைக்கு என்ன 10 விதமான தகுதிப்பாடுகள்ங்கிறதையும் பார்க்கலாம். ஆனால் சுத்தம்னா என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம், சரியா? சுத்த சன்மார்க்கமாவது குண நிர்குண வாச்சிய லட்சியார்த்தமாகிய சமய மதங்களினது அனுபவம் அன்று. சுத்த சன்மார்க்கம் என்பது சத் சன்மார்க்கமே ஆகும். சுத்தம் என்பது ஒன்றும் இல்லாதது. ஆதலால் சுத்தம் என்பது சன்மார்க்கம் என்னும் சொல்லுக்கு முன் வந்தமையால் முன் சொன்ன சமய மதங்களை தாண்டினது, அதன் அனுபவங்களையும் கடந்தது. சத்துவ குண லட்சியம் என்கின்ற அந்த பகுதியில் சுத்தம்னா என்ன அப்படிங்கிற மிகப்பெரிய விளக்கத்தை ரொம்ப எளிமையாக சொல்றார். சுத்தம் என்பது ஒன்றும் இல்லாதது அப்படிங்கிறார். என்னது ஒன்றும் இல்லாததுன்னா, அதில் தான் இருக்குது நம்முடைய வள்ளல் பெருமானுடைய சூட்சுமம். ஏனென்றால் இதுவரைக்கும் சொல்லப்பட்ட தத்துவார்த்தங்கள், இதுவரைக்கும் சொல்லப்பட்ட நியமங்கள், அந்த நிஷ்டைகள், இது எல்லாத்தையும் கடந்து ஒன்றும் இல்லாதது என்கின்ற நிலைக்கு நம்மை அழைத்து செல்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அது என்னது ஒன்றும் இல்லாதது? அதையும் பார்த்துடலாம். முதல்ல ஒவ்வொரு வார்த்தையா பார்க்கலாம், பாருங்களேன். சுத்த சன்மார்க்கமாவது குண நிர்குண வாச்சிய லட்சியார்த்தமாகிய சமய மதங்களினது அனுபவம் அன்று. இவ்வளவு விஷயத்தையும் சொல்லி சொல்லி நம்முடைய மூளையை சலவை செய்திருக்கிறார்கள் இத்தனை வருஷமா அப்படிங்கிறதான் அவர் சொல்றார். இது இல்லை, குண நிர்குண லட்சிய வாச்சிய அந்த மாதிரியான பட்டியல் சொல்லிக்கிட்டே போகிறார்ல, இது எதுவுமே இல்லை அப்படிங்கிறார். என்னென்ன பட்டியல்ங்கிறத பாருங்க. முதல்ல குண நிர்குண வாச்சிய லட்சியார்த்தமாகிய சமய மதங்களினது அனுபவம் அன்று. இது எல்லாம் கட்டமைத்து ஒரு கட்டுச்சோறு போல் கொடுத்த அந்த சமயம் மதம் இதனால் பெற்றிருக்கின்ற அனுபவம் இல்லை, அவ்வளோதான். அப்படின்னா இதுவரைக்கும் இத்தனை நூற்றாண்டாக சொன்ன எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் தள்ளி விட்டுறார் நம்முடைய வள்ளல் பெருமான். இது எதுவுமே இல்லை அப்படின்னு தள்ளி விட்டாச்சு. அப்போ அந்த இடம் காலி ஆயிடுது. அந்த இடத்துல இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா எதை கொண்டு நிரப்ப போகிறார் வள்ளல் பெருமான்? அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஒரு இடத்துல இது வேண்டான்னு நம்ம விளக்கிடலாம், அப்போ அந்த இடம் காலி ஆகுது. அதை எதை கொண்டு நிரப்ப போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? அதுதான் நம்முடைய வள்ளல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்கம் அப்படிங்கிறது. அதற்கு என்ன விளக்கம் சொல்றாருங்கிறத பாருங்க. சுத்தம் என்பது ஒன்றும் இல்லாதது. அந்த ஒன்றும் இல்லாதது அப்படிங்கிறத எப்படி நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒத்தார், உயர்ந்தார், தாழ்ந்தார், அந்த மூணும் கிடையாது முதல்ல சன்மார்க்கத்தில். அடுத்தது சமயம் மதம், அதுவும் கிடையாது. 5 ஆச்சா? ஒத்தார், உயர்ந்தார், தாழ்ந்தார் இல்லை, சமயம் மதம் இல்லை. அடுத்தது தேசம், இனம், மொழி, குலம், தொழில், இந்த 5ம் கிடையாது. அது எதுவுமே இல்லாத சுத்தமான நிலைதான், ஒன்றுமில்லாத நிலைதான் சுத்த சன்மார்க்கம். இவ்வளோதாங்க. ஆனால் நம்ம மனசுக்குள்ள மனிதர்களாகிய நாம் எதனாலெல்லாம் பிரிவுபடுகிறோம், பிரியப்படுகிறோம் அல்லது பிரிவினையை உருவாக்குகிறோம்னா நினச்சி பாருங்க. ஒத்தார், உயர்ந்தார், தாழ்ந்தார்,
இவர் என்னோட ஈக்குவல், அதனால் நான் இவரோட இருப்பேன். அவர் என்னை விட உயர்ந்தவர், அதனால் நான் விலகி இருப்பேன். இவர் என்னை விட தாழ்ந்தவர், அதனால் நான் இவரை சேர்க்கவே மாட்டேன். இந்த வேறுபாடுகள் எதுவுமே கிடையாது. அப்போ எல்லாரும் ஒரே மனநிலையில், நீயும் என்ன மாதிரி ஒரு உயிர் தான், நானும் உன்னை போல் ஒரு உயிர் தான், உனக்குள் இருக்கின்ற அந்த ஜோதி தான் எனக்குள்ளும் இருக்கிறது. அப்படி ஒரு நிலை வந்துட்டால் அது எவ்வளவு அற்புதமான நிலை இல்லை? அதைத்தான் சொல்கிறார். ஒன்றும் இல்லாததுன்னா முதல்ல இந்த மூணும் இல்லை. ஒத்தார் கிடையாது, உயர்ந்தார் கிடையாது, தாழ்ந்தார் கிடையாது. அடுத்தது என்ன இல்லை? சமயம், மதம், அந்த ரெண்டும் இல்லை. ஏன்னா இதுதானே நம்மை பிரிக்கின்ற மிகப்பெரிய பிரிவினைகளாக இருக்குது. எல்லாரும் இறையின் அல்லது இயற்கையின் வடிவங்கள் தான். அப்படிங்கும்போது அதில் எங்கே பிரிவினை, எங்கே உயர்வு தாழ்வு? அதனால் சமயமும் கிடையாது, மதமும் கிடையாது. ஓகே, 5 விஷயத்த ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கிட்டாரு. அடுத்த 5 தேசம், இனம், மொழி, குலம், தொழில். யோசிச்சு பாருங்க. அந்த தேசத்தில் இருக்கிறவங்க அறிவாளியாக இருப்பாங்க, அந்த தேசத்தில் இருக்கிறவங்க நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு பிரிவினை. அப்புறம் இனம், இவர்களெல்லாம் உயர்ந்த இனமாக இருப்பார்கள் அப்படின்னு ஒரு உயர்வு நவிர்ச்சி. அப்புறம் மொழி, இந்த மொழி தான் உயர்ந்தது, அந்த மொழி தான் உயர்ந்தது, இதுதான் கடவுளுக்கு பிடித்த மொழி அப்படிங்கிற பிரிவினை. எறும்புக்கும் ஒரு மொழி உண்டு, அதை கேட்கின்ற காதுகள் நமக்கு இல்லை என்பதுதான் பிரச்சனை. கிளிக்கும் மொழி உண்டு, மயிலுக்கும் மொழி உண்டு, குயிலுக்கும் மொழி உண்டு, எல்லாவற்றுக்கும் மொழி உண்டு. அவரவர் மொழி அவரவருக்கு சிறப்பு. அந்த வகையில் எப்படி மொழியால் வேறுபாடு நம்ம செய்ய முடியும்? எனவே தேசம், மொழி, இனம் ஒரு விதமான நிறத்தோடு இருந்தால் அவர்கள் சிறப்பானவர்கள், அப்படி மாறுபட்ட நிறத்தோடு இருந்தால் அவர்கள் தாழ்வானவர்கள். இந்த வேறுபாடுகளை எல்லாம் இல்லாமல் ஆக்குங்கள். அப்புறம் குலம், தொழில், அதையும் வைத்து இந்த தொழில் செய்பவர்கள் நிச்சயமாக உன்னதமானவர்களாக இருப்பார்கள், இந்த தொழில் செய்தால் அவர்கள் மோசமானவர்களாக அல்லது இழிநிலையில் இருப்பவர்களாக இருப்பார்கள் என்று நம் மனசுக்குள் 1000 தடை கற்களை வைத்திருக்கிறோம் அல்லவா? இந்த 10 தடை கற்களையும் நகர்த்தி விட்டால் அதுதான் சுத்த சன்மார்க்கம், ஒன்றுமே இல்லாதது என்பதற்கு அர்த்தம் இதுதான். அப்படியானவர்கள்தான், இந்த ஒன்றுமே இல்லாமல் இருப்பவர்கள்தான் சன்மார்க்கிகள். அதுதான் சன்மார்க்கிகளாக இருக்கக்கூடியவர்களின் பயோடேட்டா. ரெஸ்யூம் என்ன அப்படின்னா இதுதான். இந்த 10 விதமான நிலையில் வேறுபாடு பார்க்காதவர்கள், 10 விதமான நிலையில் பிரிவினை பேசாதவர்கள், 10 விதமான நிலையில் ஏற்றத்தாழ்வு சொல்லாதவர்கள், உயிர்கள் எல்லாவற்றுக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் அன்பு செய்பவர்கள் மட்டுமே தான் சன்மார்க்கிகள். அவர்கள்தான் உண்மையிலேயே ஜீவகாருண்யம் மிக்கவர்கள், அவர்கள்தான் புண்ணியம் செய்தவர்கள் என்று மிக அழகாக ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை நமக்கு வள்ளல் பெருமான் விளக்கி காட்டுகிறார். அவர் அப்படித்தான் வாழ்ந்திருந்தார். அதுதான் மிக முக்கியம். இந்த 10 விதமான பிரிவினைகள் இல்லாமல் எல்லோருக்கும் அன்பு செய்த ஒற்றை ஞானி, ஒற்றை சித்தர் என்றால் நவீன சித்தராக, நவீன புரட்சியாளராக, ஆன்ம ஞானியாக இருக்கக்கூடிய நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு பக்கத்தில் வடலூரில் பிறந்தார், அங்கே நிறைந்தார் என்பது நமக்கான பெருமை. எனவே இந்த ஒன்றுமில்லாதது என்கின்ற நிலையை நாம் அத்தனை பேரும் அடைய வேண்டும். ஏனென்றால் வெட்ட வெளியாக ஏதுமே இல்லாமல் இருக்கின்ற நிலைதான் உண்மையிலேயே மிகச்சிறந்த நிலை. அந்த மிகச்சிறந்த ஒன்றுமே இல்லாத நிலையை அடைவதற்கு நாம் முயற்சி செய்தே ஆக வேண்டும், செய்து கொண்டே இருப்போம். அப்போது நிச்சயமாக அந்த நிறைவான ஒன்றுமே இல்லாதவர்களாக மாறுவோம், மாறி காட்டுவோம். அதுதான் வள்ளல் பெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய கைமாறு. அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.